இந்த மகா சிவராத்திரி திருநாள்ல தான் பொங்கி வந்த ஆலகால விஷம் மண்ணுலக மக்களை பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் பார்க்கடல்ல இருந்து பொங்கி வந்த ஆலகால விஷத்தினை தனது கண்டத்தினுள் அதாவது கழுத்துல தாங்கி நீலகண்டனாக நின்றது. அன்னை உமாதேவி ஈசனின் கண்ணை பொத்திய செயலால் விளைந்த குழப்பத்தை நீங்கிக் கொள்ள விரதமிருந்து பேறு பெற்றதும் சிவனாரின் திருவடி மற்றும் திருமுடி காண புறப்பட்ட திருமாலுக்கும் பிரம்மதேவருக்கும் பாடம் கற்பிக்க நினைத்த சிவபெருமான் லிங்கோத்பவராக பெரும் ஒளிப்பிழம்பாக தோன்றி காட்சியளித்ததும் பகரீதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் மார்க்கண்டேயருக்கு யமனை ஈசன் தண்டித்ததும் இந்த நாள்ல தான். இப்படி சொல்ல சொல்ல நீண்டு கொண்டே செல்லும் இந்த மகத்தான நாள்ல இரவு முழுவதும் சிவ தியானமாக இருந்து வணங்கினோம்னா சகல சம்பத்களையும் பெறலாம் அப்படின்னு ஞான நூல்கள்லாம் தெரிவிக்கின்றன.